தமிழகத்தில் சுத்திகரிக்கப்படாத சாயப்பட்டறை கழிவுகளால் நீர்நிலைகளும் நிலத்தடி நீரும் சுற்றுச்சூழலும் கெடுவதோடு மனிதர்களுக்கு கேன்சர் போன்ற கொடிய நோய்களும் ஏற்படக்கூடிய ஆபத்து உண்டாவதால் சட்டவிரோத சாயப்பட்டறைகளை அரசு முழுவீச்சில் அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. திருப்பூர், ஈரோடு, சேலம் பகுதிகளை தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோவிலில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த சாய ஆலைகளில் அமைச்சர் ராஜீவ் ஆய்வு நடத்தினார். அவரது உத்தரவின் பேரில் அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட சட்டவிரோத சாய பட்டறைகளுக்கு சீல் வைத்தனர். சீல் வைக்கும் நடவடிக்கையின் போது ஆலை பக்கம் வராத சாய ஆலை உரிமையாளர்கள் பலர் இந்த தொழிலை நம்பி உள்ள நெசவாளர்களை தூண்டி குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட வைத்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். மாமா விஜய்க்கு ஓட்டு போடுங்க, மாமா விஜய்க்கு ஓட்டு போடுங்க. தமிழக முதலமைச்சர் ஆகிட்டாரு. எங்க பிரச்சனையை தீர்க்க எவ்வளவோ போராடிக்க முடியல. அதனால நாங்களும் அவருடைய வழியிலேயே இப்ப இந்த நெசவாளர் குழந்தைகள் வந்திருக்காங்க. இவங்க விஜய்கிட்ட வேண்டுகோள் வைக்க போறாங்க. விஜய் மாமா எங்க நெசவாளர்களை காப்பாற்றி. இரவு நடந்த போராட்டத்தின் போது நெசவாளர் வீட்டு குழந்தைகளை அழைத்து அவர்களிடம் மைக்கை கொடுத்து, உங்களை தாவேக்காவுக்கு ஓட்டு போடச் சொன்ன விஜய் மாமாவுக்கு கோரிக்கை வையுங்கள், சீல் வைக்கப்பட்ட ஆலைகளை திறக்கச் சொல்லுங்கள் என சிலர் தூண்ட, அதனை கிளிப்பிள்ளைகள் போல அந்த சிறுவர் சிறுமிகளும் சொல்லிச் சென்றனர். சாயப்பட்டறைகளை மூடிவிட்டதால் ஆடி தபசு விழாவில் மண்டக பணியை எப்படி செய்வது என்பது போலவும் சிலர் கேள்வி எழுப்பினர். ஆலையில் மீண்டும் கருப்பு கொடியுடன் போராட்டத்தை முன்னெடுத்த சாய ஆலை உரிமையாளர்கள் கஞ்சி தொட்டி திறக்கப் போவதாக கூறி ஊர்வலமாக சென்றனர். நவீன சுத்திகரிப்பு ஆலையை அரசை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்தனர். அவர்களை கைது செய்து போலீசார் வாகனத்தில் ஏற்றி சென்றனர். சட்டவிரோத சாய ஆலைகள் மண்ணுக்கும் மக்களுக்கும் கேடு என்ற நிலையில் நெசவாளர்களை கேடயமாக வைத்து போராட்டத்தை முன்னெடுத்து வரும் சட்டவிரோத சாய ஆலை உரிமையாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சூழலியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முன்னதாக அனைத்து சாயப்பட்டறை உரிமையாளர்களையும் அழைத்து பேசிய மாவட்ட நிர்வாகம் அவர்களுக்கு நவீன சுத்திகரிப்பு கூடம் அமைப்பதற்கு 20 நாட்கள் கால அவகாசம் அளித்ததாகவும், அதில் சிலரை தவிர்த்து பலரும் தங்கள் மீது அப்படி என்ன நடவடிக்கை எடுத்துவிடப் போகிறார்கள் என்று மெத்தனமாக இருந்த நிலையில் சாய ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக சங்கரன் கோவில் செய்தியாளர் பிரபு மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.